கொடுத்த பணத்தை திரும்ப கேட்பது, வாங்குவது, நிலத்தின் நில உரிமை உண்டாடுவது, சொத்து பிரிவினை செய்வது, இதெல்லாம் 1908ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட சிவில் சட்டங்கள். சிவில் சட்டங்கள் உரிமையியல் சட்டங்கள். சிவில் பிரசிடென்ட் கோடுனா உரிமையியல் சட்டங்கள். உரிமையியல் அது எப்ப வந்தது? 1908 அந்த உரிமையியல் சட்டங்கள் இன்னைக்கு வந்திருக்கு. அதான் இன்னைக்கு வரைக்கும் நடைபெறுவது. பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. அப்ப 1908 உரிமையியல் நடைமுறை சட்டம் வரும்பொழுது பெண்களுக்கான சொத்துரிமை என்பது இல்லை. பெண்களுக்கான இல்லை. அதுல யாருக்கு சொத்துரிமைன்னா, ஒரு வீட்டுல ஆணும் ஒன்றும் பிறந்திருந்தாலும் கூட அந்த வீட்டுல ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்துரிமை. ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை. அது மட்டும் இல்ல, 1935-40களில் இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த ஓட்டிலும் கூட சென்னை மாகாணத்தை பொறுத்தவரை சில தனியார் ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, மற்ற ஆட்சிகள்லாம் நீதி கட்சி ஆட்சிகள்லாம் நடந்தது. அந்த ஆட்சியிலும் கூட பெண்களுக்கான ஓட்டுரிமை என்பது கிடையாது. பெண்களுக்கான இல்லை. அப்ப என்ன ஆட்சினா, அங்க என்ன பண்ணிருந்தாங்க, படித்தவர்களுக்கும் பட்டாளர்களுக்கும் நிலம் வைத்திருப்பவர்களுக்கும் பெண்களுக்கும் தான் அங்க வாக்குரிமை என்பது வழங்கப்பட்டது. இதெல்லாம் முற்றிலுமாக இதெல்லாம் மாறி இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை போல அனைவருக்குமான ஒரு சொத்துரிமை